என்னப்பா மித்திரம் தான் ஹீரோ மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுது. பிரகேஷ்டி நல்லால மித்திரம் தான் ஹீரோ. ஓகே பா. இதை எடுத்துக்கலாமா பெருசு? ஏன்னா டப்பா அது ஆளாளுக்கு ஒன்று எடுக்காதீங்களா? முன்னாடி ஓணுன்ட்டு ஆனால் பார்த்தா நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு தெரியல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா போகி பண்டிகை. நாளைக்கு வந்து பொங்கலுக்கு தேவையான எல்லா பர்ச்சேஸையும் வந்து பிரகஸ்டிக் வளையல் செயின், மித்திரனுக்கு வேற கூலிங் கிளாஸ் வேணுமா? ஆமா, அவனுக்கு வந்து வாட்ச் வேணுமா? ஏன்னா ட்ரெஸ் தான் எடுக்கல, இதுவாச்சு வாங்கி கொடுக்கலாம். இந்த பொங்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எடுக்கல, ஏன்னா வந்து கொஞ்சம் நிறைய செலவாயிடுச்சு. ஏன்னா இப்போ வந்து அரிசி வந்து நம்ம துட்டி போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட அரிசி போய் எடுத்துட்டு வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6000 ரூபாய் ஆகி போச்சு. ஸோ அதனால பொங்கலுக்கு எங்களால எதுவுமே பண்ண முடியல. சரி, அவங்களுக்கு தேவையான திங்ஸு, அது இல்லாமல் பொங்கலுக்கு தேவையான திங்ஸு, கரும்பு எல்லாமே வாங்கிட்டு அப்படியே வரலாம்னு சொல்லிட்டு சுண்ணாம்பேட்டு தான் கிளம்புறோம். வாங்க பார்க்கலாம். மித்ரா நான் போது மாதிரி இருக்கிறான். அதான் புத்திட்டு வந்து சாப்பிடலாம். போய் பேசி பொண்ணை பேசுறா. போய் ஏத்துனா போ. அதுக்கு தெரியாது, நீ போய் வா. பழையன கழிதலும் புதியன புகுதலும் போகி பண்டிகை. ஹாப்பி போகி பண்டிகை. காட்ட சொல்ல செம்ம கிளைமேட் இல்ல, புகை மூட்டத்தோட கூலிங்கான ஒரு இது. என்னப்பா கலர் ட்ரெஸ்ல கிளம்பிட்டா? ஸ்கூல்ல என்ன பொங்கல் செலிப்ரேஷனா? அதான் கலர் ட்ரெஸ்ல கிளம்பிட்டியா? சூப்பர் சூப்பர். அக்கா எங்க? சரி வரட்டாயிரு. ரெண்டு பேரும் ஒன்றா போங்க. மித்ரனை வந்து ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி வந்து அவங்க ஸ்கூலில் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் சொல்லிட்டு சொன்னாங்க. இதில் ரெண்டு பேரில் யார் சூப்பராக இருக்கான்னு சொல்லி எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு என்னமோ மித்ரன் தான் ஹீரோ மாரி இருக்கிற மாதிரி தெரியுது. பிரகேஷ்டி நல்லால மித்ரன் தான் ஹீரோ. ஓகே பாய் பாய், பத்திரமா போயிட்டு வாங்க. ஓடு 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 ஓடு. சூப்பர் மார்க்கெட்ல தான் போறாங்க. ஏன்னா சூப்பர் மார்க்கெட்ல தான் ஃபர்ஸ்ட் பர்ச்சேசிங் பண்ண போறாங்க. டேல் எதிரடா, இந்த கோல்கேட் இல்ல, இது சால்ட். டேல் எதிரடா. சால்ட் பேஸ்ட் இருக்குல்ல, பேஸ்ட் இருக்குல்ல, கொஞ்சோண்டு தான் இருக்குது. இதுவே இருக்குது, சோப்பு வாங்கிக்கலாம். ஆமா போய்த்துன்னு போ. சூப்பர் மார்க்கெட்ல தான் வந்து எல்லாமே வந்து அந்த ஷாம்பு நம்ம வாங்குற ஷாம்பு. அது பேர் லாஸ்ட். வித்து என்னடா எதாவது கை விட்டு எடுக்கிற? எதையும் மாணவரே எடுக்காத. அது நல்ல வாசனை. பிளாக்ல எடுத்துக்கலாம். நல்லா இருக்கு. ஏதோ ஒண்ணு இல்ல, ஏதோ ஒண்ணுலாம் எப்படி எடுக்கிறது? இதுங்காட்டியுமே எல்லாத்தையும் கேட்கறா. துண்டத்துக்கு என்னென்ன வேணுமோ அதை ஏடுறா.
ஆனா பாவு வெள்ளம் இதுவா எழுது பாதாம் எட்டு வந்து பூஜை சாமான் டிபார்ட்மெண்ட் வந்துடுறாங்க எல்லாம். எது எல்லாம் ஒண்ணுதான் அது ஒண்ணும் ஆகாது. ரூபா கருப்பூரம் பாக்கெட் இருக்கு அது இல்லையாண்ணா? சும்மா கொஞ்சோண்டு வாங்குறதுக்கு எத்தனை பேர்? 3 பேரா? நிறைய வாங்க தேவையில்ல. இது வேணாம்பா அண்ணா. நம்ம இதுவுக்கு போறோம். சரி தான் தள்ளியார வேலை ட்ராலி தள்ளுறா ட்ராலி ட்ராலி தள்ளுறதுக்கு தானே ட்ராலி தள்ளுறது தானே நீ? இதை எடுத்துக்கலாமா பெருசு? ஏன்னா டப்பா அது ஆளாளுக்கு ஒண்ணு எடுக்காதீங்களா? அதுவும் நல்லதா இருக்கு. இது ஒண்ணு எடுத்துக்கலாம். ஒண்ணு போதுமா? இது நல்லா இருக்கும். நல்லாதான் இருக்கும். எல்லாம் நல்லாதான் இருக்கும். அங்கே வை. வேற மசாலா ஐட்டம்? மசாலா கரம் மசாலா தான் வாங்கணும். கறி மசாலா இருக்குமா? அதுதான் நல்லா இருக்கும். அது அரைச்சிக்கலாம். இருடா உனக்கு என்ன வேணும்னு வாங்கிக்க. வேற என்ன மசாலா? இந்த டிபார்ட்மெண்ட்ல ஆள்தானா? முடிஞ்சிச்சா? இந்த டிபார்ட்மெண்ட் இல்ல இந்த டிபார்ட்மெண்ட்ல ஆள்தானா? வேற இல்லையா? வேற இல்ல. வா அது போய் மேல உட்காந்து பான்ஸ் ஒயிட் பியூட்டி போட்டா பத்தாது. அது ஏத்த மாதிரி நடந்துக்கணும். புரியுதா? நடந்துக்கணுமா? வேற ஆமா, சும்மா எடுத்து வச்சுக்கணும் பத்தாது. ரகசிய உனக்கு தேவையில்ல. ஒரு விசேஷம் வந்தா போதும். உங்களுக்கு வந்து வளையல் கம்மல் வாங்கறது தான் கரெக்டா இருக்கும். இருமா அது அந்த பக்கம் இருக்கு. அதெல்லாம் காட்டணும். அட்டிக்கு மட்டும் தான், கம்பல் கிடையாது. அம்மா அட்டிக்கு மட்டும். இது இது நல்லா இருக்கும்ல? இது அது அதான் வச்சுக்கிறியே. இதெல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க. அப்புறமா நம்ம வேணும் போது வாங்கிக்கலாம். இது அழகா இருக்குது. இது எடுத்துக்கோ. இந்த ஸ்டார் மாதிரி இது நல்லா இருக்குது. இது செயின் அடை. இது நல்லா இருக்காதுமா உங்க கழுத்துக்கு. கொஞ்சம் பெருசா இருக்கும். ஆமா, பிரகஸ்டிக்கு தான் விதவிதமா. பொங்கலே வந்து பிரகஸ்டி தலைமையில தான் போகுது இப்போ. ஆமா, அதுக்கு எடுக்கிற இதுதான் அதிகமாகுது. கவிச்சு வேணாம், அவன் பாக்குறதெல்லாம் எடுக்கிறான். இது ஓனா வேற கலர் வேணுமா? இந்த கலரா? ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவன் எதெல்லாம் பாக்குறான் அதெல்லாம் எடுக்கிறான். பில்ல போட்டு எங்களை வெளியே அனுப்பியும். நம்மள 1000 ரூபாய் பார்த்தா 10,000 செலவிப்போம் போல. இன்னும் காய்கறி எல்லாம் வாங்கணும். அதுக்கு என்னடா பண்றது? கண்ணாடி ஓணுன்ட்டு. ஆனா பார்த்தா நல்லா இருக்கு நல்லா இல்லையான்னு தெரியல. நல்லா இதா நல்லா தெரியுதா கண்ணு? எல்லாம் எதிர்பார்த்துங்க வந்தாங்க. என்ன காய்கறி எல்லாம் எங்க? காய்கறி எல்லாத்தையும் காலி பண்ணி. பூசணிக்கெல்லாம் நமக்கு இருக்குது. பூசணிக்காய் தேவையில்ல. வீட்டுல எங்க வீட்டுல இருக்குது. அவரைக்காய் பீன்ஸ் 1/4 கிலோ போடு. அவரைக்காய் கொஞ்சம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து காய்கறி தான் வந்து வாங்க வந்திருக்கோம். பர்ச்சேசிங்ல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் போயிட்டு எல்லாமே வாங்கியாச்சு. இப்போ வந்து காய்கறி தான் வந்து வாங்க போறோம். சேப்பங்கிழங்கு ஒரு 1/4 கிலோ போட்டு. கத்திரிக்காய் போடணும். நம்ம அந்த பழங்கள் உட்காந்துருக்கா? எவ்வளோதுயா? 20 ரூபாய்க்கு கொடுக்குறியா? மஞ்சள் கிழங்கு ஒன்று கொடுத்துரு. எல்லாம் போடு. ஆனா 100 ரூபாய்க்கு போட்டு நித்ரா அம்மா விட வந்து சூனாமி வந்து எல்லாமே பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணியாச்சு. வீட்டுக்கு தான் கிளம்பிட்டோம். இப்போ காய்கறி மளிகை சாமான் எல்லாமே வாங்கியாச்சு இங்கேயே. ஃப்ரெண்ட்ஸ் சூனாம்பேடு போயிட்டு பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டோம். என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாமிக்கு கற்பூரம். அதை விட இங்க பாருங்க பென்சில். வீட்டுல எவ்வளவு பென்சில் வச்சிருக்கிறாங்க. அதுவும் இல்லாம எனக்கு பென்சில் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பென்சில் வாங்கிட்டு வந்து காமிட்டேன். அப்புறம் நட்ஸ், பிரகஸ்டிக்கு பிடிச்ச நட்ஸ் அவர் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. இங்க பாருங்க, இப்பதான் ஒரு பவுச் வாங்கினோம். அது மட்டும் இல்லாம ஒரு ஜாமெண்ட்ரி பாக்ஸ். இதோடைய விலை வந்து 60 ரூபாய். ஒண்ணுமே இல்லை. இது ஒரு மேக்னெட். இது
இதை வாங்கிட்டு வந்திருக்கிறான். மித்ரனும் பிரகேஷையும் சூப்பர் மார்க்கெட் வெளியே இட்டு போட அது மித்ரனை இட்டு போகவே கூடாது. அவன் வந்து இது என்னன்னா வேணும், அது பாக்குறது வேணும், எல்லாத்தையும் இது எடுத்து உள்ள போடுறான். ஃப்ரெண்ட்ஸ் இது எனக்காக வாங்கியிருக்கிறேன். ஆனா நான் இது வரைக்கும் இது யூஸ் பண்ணதில்லை. இனிமே இதை வாங்கி யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். கலர் ஆயிடுவேனா பேசுவா? இல்ல கருப்பாயிடுனா. அப்புறம் இங்க பாருங்க, அதோட முக்கியமானது பிரகஸ்டிக்கு. பிரகஸ்டிக்கு அதான் ஆமா, பொண்ணு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் நினைக்கிறேன். ஆமா, ஃபேன்சி ஐட்டம், வளையல், பொட்டு, அது கூட எது வாங்கினாலும் ரெண்டா வேணும் வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த செயின் நல்லா இருக்கா? இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு வாங்கி நாங்க மொத்தத்துல 1000 ரூபாய்க்குள்ள பட்ஜெட் முடிக்கணும்னு போனோம். ஆனா எவ்வளவு ஆச்சு பிரைஸ்? 1600 ரூபாய். 1600 ரூபாய் ஆயிடுச்சு. 600 ரூபாய் பட்ஜெட் வந்து போட்டீங்க. ரொம்ப இதுவாயிடுச்சு. இவர் முகத்தை பாக்கணுமே அந்த நேரத்துல. என்ன நம்ம போன இதுவே வேற. இப்ப சூப்பர் மார்க்கெட் உள்ள போனா வந்து எப்பவுமே 2 பொருள் வாங்கலாம் தான் நாங்க உள்ளே போவோம். ஆனா வரும்போது பாத்தீங்கன்னா 40 பொருள் எல்லாமே. அது மட்டும் இல்ல, எங்க கூட அங்க ஒருத்தர் பர்ச்சேஸ் பண்ணிருந்தாரு. அவர் வந்து எப்பா நான் 3 பொருள் தான்ப்பா 150 ரூபாய் என்னமோ பாது அதை வாங்கத்தான்பா வந்தேன், 1700 ரூபாய் பில்லு போட்டுக்கிறாங்கப்பா அப்படின்னாரு. அது மாதிரி ஸ்நாக்ஸ் எதுவுமே வாங்கி தரல. ஸ்நாக்ஸ் எதுவும் வாங்கி தரலாம். நீங்க தான் இதுலயே எனக்கு வந்து பட்ஜெட் எக்ஸ்ட்ரா கொடுத்து ஃபேன்சி ஐட்டமே 250 ரூபாய்க்கு மேல வந்துருச்சு பிரைஸ் உனக்கு. ஆமா. அப்புறம் வீட்டுக்கு தேவையான ஹேர் பிக், அப்பளம். இது வந்து கம்ஃபர்ட். இது யாருக்கு? இது யாருக்குப்பா? அது எல்லாருக்கும் தான். எல்லாருக்குமா? இது எந்த கேப்ல வாங்கின? இத கேப்ல பத்தி போட்டு வந்துட்டோம். மாம் சோப்பு, வீட்டுக்கு தேவையான மெயினே வத்தி பெட்டி தான். வெளிச்சத்துக்கு ஷாம்பு, பொங்கலுக்கு மெயினா வெல்லம், அப்புறம் பல்லு டீத்து, அப்புறம் டீ தூள், தோரம்பயிர் காலேஜ், அது வீட்டு துடைக்கிற இது. ஐயோ அப்பப்பதான் வாங்கிட்டு வரோம். எப்படிதான் காலி ஆகுதுன்னே தெரியல. அதனாலதான் இவ்வளவு பில் வந்துடுது. உடச்ச கடலை, இன்னொரு சோப்பு, சோப்பு, கடைசியா வந்துட்டு திராட்சை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே தான் வாங்கியிருக்கோம். இது மொத்தமே வந்துட்டு 1400 ரூபாய். அப்புறம் இந்த காய்கறி கொஞ்சம் வாங்கணும். ஏன்னா காலையிலே வேற ஒரு 300 ரூபாய்க்கு பதார்த்தம்லாம் வாங்கிட்டேன். இப்போ வேற இது ஒரு 300 ரூபாய்க்கு, மொத்தத்துல 1600 ரூபாய்க்கு மேல ஆயிடுச்சு. உங்க வீட்டுல இதே மாதிரி பொங்கலுக்கு எவ்வளவு செலவு பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.